நமக்கு பிடிச்ச டிஷ் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது பிடிக்காம போயிருக்கலாம். அதனால அந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் சமைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தான் வந்துட்டு நம்ம ஒரு ஆளுக்காக தனியாக ஏதாவது செய்யணுமான்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் மட்டும் செய்யாமல் இருந்திருப்போம். நைட்டே முடிவு பண்ணியாச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டு தம்பி எடுத்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் அது கூட ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டு முடிச்ச கையோடய நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு 5வது மாதம் வளையல் போட்டு விட்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதையும் போய் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பும்போது சாப்பாடுமே வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து தம்பிகளுக்கு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மதியம் லஞ்ச் குக் பண்ண கிச்சனுக்கு வந்தேன். போன வாரம் சந்தையில் வாங்கின தேங்காவே இப்படி யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அது போக நேற்று ஃபங்க்ஷன் போனதில் 2 தேங்காய் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. தம்பிகளுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து அடித்து கொடுத்துருந்தேன். நல்லா வாசமாகவும் இருந்துச்சு. பையனும் வேணான்னு சொல்லாமல் குடிச்சிட்டான். சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சாம்பார் வைக்கலன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் கீரை போட்டு சாம்பார் வைக்கலாமா இல்லை காய் போட்டு சாம்பார் வைக்கலாமான்னு பெரிய ஒரு கன்ஃபியூஷனே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீரை அதிகமாக இருந்தாலும் கீரை போட்டு சாம்பார் வச்சுட்டு பருப்பு வேக வைக்கும்போது அது கூட உருளைக்கிழங்கும் போட்டிருந்தேன். சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு நல்ல காம்பினேஷன் தான், இருந்தாலும் முட்டையும் வறுக்கணும்னு தோணுச்சு. மார்னிங்கே அதை வந்து கருவாடு வறுத்து வச்சுருந்தாங்க. ஒரு குழம்புக்கு 3 தொட்டுக்க வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே டியர்ஸ், என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.